சீமா, நீங்க இங்க இருந்து போயிடுங்க. பிரேம், நெல்லுங்க பிரேம். இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சாலும் அப்புறம் நான் யோசிக்காம உங்க மேல சுட வேண்டியிருக்கும். என்ன பண்றீங்க நீங்க? துப்பாக்கி கீழே இருக்குங்க. அட மேடம், இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் இவரை இப்ப தடுத்து நிறுத்தலன்னா இந்த ஆளு உங்களை கொலை பண்ணிடுவாரு. யார நீங்க பைத்தியம் சொல்றீங்களா? அவர் என்னோட புருஷன். முதல்ல துப்பாக்கி கீழே இறக்குங்க. அத முதல்ல அவருக்கு புரிய வைங்க. நான் சொல்றத கேளுங்க. இவரை இங்க வீட்டுல வைக்கிறது நல்லதில்ல. இவருக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு. உனக்கு இந்த அளவுக்கு திமிராயிடுச்சா? இதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே தீரணும். பிரேம், என்ன பண்ற நீ? பிரேம், சொன்னா கேளுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுதா? என்ன இது? பிரேம், நீங்க தப்பு பண்றீங்க. வேண்டாம். சொன்னா கேளுங்க. துப்பாக்கி எடுங்க. பிரேம், விடு. பிரேமனா, என்ன பண்றீங்க? சொன்னா கேளுங்க. தப்பு பண்றீங்க. அவரை விடு. பிரேம், என்ன பண்ற நீ? உன் மரணத்துக்கு நேரம் நெருங்கிடுச்சு பத்மாவதி. போன ஜென்மத்துல உன்னால அறகுறையா நின்ன கதைக உன் மரணத்துக்கு அப்புறம் முடிவுக்கு கொண்டு வர போறேன். யாரும் ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்க கூடாது. மீறினா அவங்க கதையும் இங்கேயே முடிச்சிருவேன். வேண்டாம் பிரேம், அப்படி பண்ணாதீங்க. இது நீங்க பண்ணவே இல்ல. இது எல்லாமே அந்த இந்திராவதியோட மாய வேலைதான். அவரை விட்டுடுங்க. வேண்டாம். அவ்வளவு சுலபத்துல நீ மரணத்தை அடைஞ்சிடக்கூடாது பத்மாவதி. நீ போன ஜென்மத்துல எனக்கும் இந்திராவதிக்கும் பலவிதமான கஷ்டங்களை கொடுத்திருக்க. உனக்கு என் மேல இருந்த காதல் உன் கண்ணை மறைச்சிருச்சு. அதனால நீ எனக்கு துரோகம் பண்ண, உன் சகோதரி இந்திராவதிக்கு துரோகம் பண்ண. நானும் இந்திராவதியும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு கனவு கண்டோம். அது கடவுளுடைய விருப்பமாய் இருந்தது. ஆனா நீ சதி பண்ணி எங்களை கொலை பண்ணி எங்களுடைய கனவையே மொத்தமா சதைச்ச. இன்னைக்கு நானும் அந்த கடவுளுடைய முடிவை மாத்தணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உன்னை கொலை பண்ணி இந்திராவதியை எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். இல்ல வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க.
சீமா சீமா நீங்க இருந்து போயிடுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. திரும்ப எந்த பிரச்சனையும் வேண்டாம். பூஜை ரூமுக்கு போங்க. ஓடிடுங்க சீமா, போங்க, அங்க போங்க. பிரேமனா, பிரேம், கேளுங்க. பிரேம், வேணாம், சொன்னா கேளு. பிரேம் என்னாச்சு? சமயத்துல நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன். நாம எப்பவும் ஒன்னாவே இருப்போம். நீங்களும் அப்படி இருப்பீங்கன்னு நம்புறேன். நிச்சயமா இருப்பேன். எனக்கு வந்த எல்லா ஆபத்துல இருந்து காப்பாத்தின நீங்களே இன்னைக்கு என்னோட உயிர் எடுக்கிறதுக்காக வரீங்களா?